நான் டாக்டர் கற்பகவல்லி அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ல பேகோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் அண்ட் ரீஜனல் ஹெட்டா இருக்கேன் சேலம்ல. நான் வந்து இங்க 21 இயர்ஸா சேலம்ல ப்ராக்டிஸ் பண்றேன். ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி நான் இயர் 2004ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 21 இயர்ஸா வந்து இந்த கண்ணாடி இல்லாம கண்ணாடி போட்டிருக்கிறவங்களுக்கு கண்ணாடி இல்லாம பண்ற அந்த லேசர் சிகிச்சையை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி இப்போ வந்து ரொம்ப அதிநவீன ரொம்ப துல்லியமான துரிதமான லேசர் வந்திருக்கு. அதுதான் வந்து இந்த ஸ்மைல் ப்ரோ அப்படிங்கிற டெக்னாலஜி. இது வந்து ஃபெம்டோ செகண்ட் லேசர்ல உள்ள அதிநவீன வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி. இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் லேசர் விஷன் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் 9 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது கண்ணில் உள்ள அந்த பார்வை குறைபாடை வந்து ரிமூவ் பண்ணிடும். பெயின்லெஸ் டெக்னிக். இது பேஷண்ட்டுக்கு எந்த டிஸ்கம்ஃபோர்ட்டும் கிடையாது. ஏன்னா 9 செகண்ட்ல இந்த லேசர் வர்றதுனால ஒரு கண்ணுக்கு 9 செகண்ட். ஸோ 2 கண்ணுக்கும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். பேஷண்ட் அதாவது டோட்டல் ப்ரொசீஜர் சொல்ற படுத்து எந்திரிச்சு போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட் அடுத்த நாளே அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பண்ணலாம். ட்ரைனஸ் எதுவும் வராது. எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அந்த லேசர் கரெக்ஷன் வந்து ரொம்ப துல்லியமானதா இருக்கும். அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வை குறைபாடுகள்ல வந்து மைனஸ் பவர் அண்ட் ஆஸ்டிக்மேட்டிசம் இதுல வந்து நம்ம 10 to 12 வரைக்கும் நம்ம இதுல சரி பண்ண முடியும். ஆஸ்டிக்மேட்டிசம் வந்து ஒரு 4.5 பாயிண்ட் வரைக்குமே இந்த ஸ்மைல் ப்ரோல வந்து நம்ம பண்ண முடியும். சேஃப்டி கிளாஸஸ் எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாரும் மாதிரி நார்மலா இருக்கலாம். சேஃப்டி கிளாஸஸ் எதுவும் தேவையில்லை. அவங்களோட ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பண்ணலாம். அவங்க ஐ ரப் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. நம்ம எதுவும் வைக்கிறது எடுக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த லேசர் வந்து கார்னியாவோடைய மைக்ரான் லெவல்ல வந்து அதோட ஷேப் ஆல்டர் பண்ணும்போது கண்ணாடி செய்யற வேலையை கருவிழி செய்யற மாதிரி பண்றது தான் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டுங்க. ஸோ இது வந்து முன்ன வந்து எக்ஸேமர் லேசர் இருந்தது. அது வந்து ஒரு இன்னமும் இருக்கு. எக்ஸேமர் லேசர்ல வந்து நம்ம அட்வான்ஸ்டு கான்டூரா நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து ஃபெம்டோ செகண்ட் லேசர்ல அட்வான்ஸ்டு ஸ்மைல் ப்ரோவை இப்போ நம்ம சேலம் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இப்போ வந்து பேஷண்ட் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய கண்ணாடி பவர் என்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பரிசோதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. கருவிழியோட பரிசோதனை ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து யார் யாருக்கு இதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறது கருவிழியோட தடிமனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கருவிழி போதுமான அளவு தடிமன் பிளஸ் அவங்க பவர் இதெல்லாம் கரெக்டா சூட்டபிளா இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த இது அகர்வால் கண்வ மருத்துவமனை சேலம். நான் டாக்டர் கற்பகவல்லி ஃபேகோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் அண்ட் ஆல்சோ ரீஜனல் ஹெட் ஆஃப் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் சேலம். நான் டாக்டர் ரம்யா சம்பத், சீனியர் கன்சல்டன்ட் கார்னியா ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் ஃப்ரம் சென்னை, டாக்டர் அகர்வால்ஸ். இன்னைக்கு இங்க சேலம்ல நாங்க இருக்கிறதுக்கு காரணம் டாக்டர் அகர்வால் சேலம்ல ஸ்மைல் ப்ரோன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்க இன்னைக்கு இங்க லான்ச் பண்ணியிருக்கோம். இந்தியா லெவல்ல திஸ் இஸ் த தேர்ட் இன்ஸ்டலேஷன் அகர்வால்ஸ் பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது பவர் கரெக்ஷன் சர்ஜரி தான். எல்லாருக்குமே லேசர் சர்ஜரின்றது தான் நமக்கு தெரியும். லேசர் சர்ஜரின்றது இப்போ படிப்படியா நிறைய இவால்வ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல இந்த ஸ்மைல் ப்ரோன்றது மோஸ்ட் அட்வான்ஸ் ப்ரொசீஜர். இதுல பவர் கரெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுல 9 செகண்ட்ல பண்ணி முடிச்சிட முடியும். அண்ட் இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம். எல்லாத்துலயுமே கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்றோம் இல்லைங்களா, மினிமலி இன்வேசிவ். எல்லா ஃபீல்ட்லயுமே ஆஞ்சியோஸ்கோபி, ஆத்ரோஸ்கோபி, லாப்ரோஸ்கோபி அந்த மாதிரி மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் சொல்றதுதான் கண்ணுல பவர் கரெக்ஷன் சர்ஜரியில ஸ்மைல் ப்ரோன்ற டெக்னாலஜி இது. அண்ட் இது ரொபாட்டிக் ப்ரொசீஜருங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே இந்த ப்ரொசீஜருக்கு எலிஜிபிள் தாங்க. மெயினா வந்து பவர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். அவங்களுக்கு கண்ணாடி போட்டு கடந்த 1 வருஷமா ஒரே பவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவர்ல எந்த மாற்றமும் இல்ல. 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்கோர்ஸ் கண்ணை பொறுத்த வரைக்கும் சில டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். கருவிழியோட அமைப்பு எல்லாமே பார்ப்போம். இது எல்லாமே கருவிழியில பண்ற ப்ரொசீஜர்ஸ் தான். கருவிழியோட திக்னஸ், ஷேப் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க அதுக்கு ஃபிட்டான பர்சன்னா டெஃபினட்டா இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இந்த டெஸ்டிங் பண்றோங்க. கண்ணாடி போட்டவங்க எல்லாருக்குமே எல்லா டெக்னிக்கும் சூட் ஆகும்னு கிடையாது. அந்த சூட்டபிலிட்டியை செக் பண்றதுக்கு தான் இந்த கருவிழிக்கான டெஸ்டிங் பண்றோம். அந்த கருவிழிக்கான டெஸ்டிங் கூட இங்க இருக்கிறது மோஸ்ட் அட்வான்ஸ் மெஷின் பென்டகேம்னு சொல்றோம். கருவிழியோட லேயர்ஸ் எப்படி, கருவிழியோட ஷேப் எப்படி எல்லாமே இந்த டெக்னிக்ல எங்களால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் பண்ணினோம்னா டெஃபினட்டா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பவர் கரெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கண்ணில் உள்ள கருவழியில உள்ள டிஷ்யூ ரிமூவல் சர்ஜரி தாங்க.
லாசிக் ப்ரொசீஜர்ன்றது டிஷ்யூ ரிமூவல் பண்றது பேசிக் லேசர் வச்சு பண்ணுவாங்க, எக்ஸைமர் லேசர்னு சொல்லுவோம். இதே இந்த ஸ்மைல் ப்ரோ டெக்னாலஜின்றது மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபெம்டோசெகண்ட் லேசர் யூஸ் பண்ணி பண்றதுங்க. பேசிக் லேசர் வச்சு பண்றதுல எல்லாமே வந்து டிஷ்யூவை அப்படியே இவாபரேட் பண்ணும். இந்த லேசர் கெயின் பண்ணிக்கணும். ஸோ கருவிலியோட சேஃப்டி ஃபேக்டருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டெக்னிக் இது. நான் டாக்டர் ரம்யா சம்பத், சீனியர் கன்சல்டன்ட், கார்னியா ரிஃப்ராக்டிவ் சர்ஜன், டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல், சென்னை.